வணக்கம் செல்லமே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லாஜிக்கல் ரீசனிங்கில் நம்பர் சீரீஸ்லேருந்து சில கணக்கு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கேட்ட கொஸ்டினுக்கு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் சம்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் சம் நம்பர் சீரீஸில் 1,5,29 வாட் கம் நெக்ஸ்ட் இதுதான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த நம்பர் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். 196, 259, 256, 324. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸும் சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. அப்புறம் தேர்ட் நம்பர் டபுள் டிஜிட்டு, ஆன்சர் எல்லாமே ட்ரிபிள் டிஜிட்டில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இதோட என்ன கனெக்ஷன், இந்த 2 நம்பர்ஸ்க்கு இடையில் என்ன ரிலேஷன்ஸ் இருக்குது இந்த 3 நம்பருக்கும் அப்படின்றத தான் நம்ம இப்போ கவனிக்கணும். பார்த்தோம்னா 1,5. இப்போ ஒன்றை ஸ்கொயர் பண்ணாலோ க்யூப் பண்ணாலோ ஒன்று தான். இங்கே பாருங்கள், 2வை ஸ்கொயர் பண்ணியிருக்கிறாங்க ப்ளஸ் 1 ஆட் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே 1, இங்கே 2வை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, இங்கே 3 க்யூப் பண்ணியிருக்கிறாங்க, அதோட 2 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணணும், 4 ஆர்டர் வைஸாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ 4 வரணும். இப்போ செஞ்சு பார்த்துடலாம். பாருங்கள், 1 அப்படியே வந்திருக்கு, 1, 2 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, 4 + 1 ஆன்சர் 5. அடுத்து 3 க்யூப் பண்ணியிருக்கிறாங்க, 27 + 2 29. அடுத்து 4/4 இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. 4/4 நம்மளுக்கு 4 க்யூப் வரைக்கும் தெரியும். 4 க்யூப் 64. 64 4 சார் பண்ணணும். 64 4 சார், 4 4 சார் 16, 6 4 சார் 256. இப்போ 256 + 3. இங்கேயும் என்ன பண்ணோம், 1 2 3ன்னு வரிசையாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ 259 ஆப்ஷனில் 259 இருந்தால் நம்மளுக்கு அதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா செல்லமே? செகண்ட் சம் பாருங்கள். 24:48 = 28 ஈஸ்ட் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ வந்து 168, ஆப்ஷன் பி 280, ஆப்ஷன் சி 39, ஆப்ஷன் டி 74. இப்போ இந்த நம்பர்ஸ்க்கெலாம் என்ன ரிலேஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 24 2 சார் நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது, 24 2 சார் 48ன்னு தெரியுது. அப்போ இங்கே என்ன வரணும், 28 2 சார் 28 2 சார் என்ன வரும், 56 இல்லையா? 56 ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. அப்போ இந்த மெத்தட் தவறு. அப்போ இப்படி பண்ணலை. ஆனால் இங்கே டேரெக்டாக பார்த்தோன்னே 24 2 சார் 48ன்ற தெரியுது. ஆனால் இங்கே நம்ம 2 சார் பண்ணும்போது ஆன்சர் இல்லை. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் பண்ணியிருக்காங்க, இதுக்கு ஈக்குவல் தானே இது வரணும். இந்த நம்பர் 2, இந்த 2 கம்பேரிங் நம்பர், இந்த 2 நம்பரும் ஈக்குவலாக வரணும். நம்மளுக்கு அதுதான் டாஸ்க்கு. இப்போ என்ன செய்யலாம், வேறு என்ன பண்ணியிருக்கிறாங்க, என்ன பண்ணுனா இந்த 24ஐ 2சால் மல்டிபிள் பண்ணாமல், 2வால் மல்டிபிள் பண்ணாமல் வேறு என்ன பண்ணுனா நம்மளுக்கு 48 வரும்ன்றதை நம்ம யோசிக்கணும். அப்படி பார்த்தா 24 × 2 தான் 48 வருது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், 4 - 2 = 2வா? 2 × 28, 2 × 24, 2 × 24 48. அப்போ இங்கே இருக்கிற நம்பர் பாருங்கள், 28. அப்போ 28னா 8 - 2 6 × 28. 28 6 சார் பார்க்கணும். 28 6 சார் ஏ ஃபஸ்ட், 8 6 சார் 48, ரிமைண்டர் 4, 6 2 சார் 12, 12 + 4 168. இப்போ 168 ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கணும். 168 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் சம் 98, 99, 107 வாட் கம் நெக்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் 198. இப்போ இந்த நம்பரோட ஆப்ஷன்ஸ் வந்து 154, 148,
146, 134. ஓகேவா? இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம முதல்ல நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஒரு நம்பருக்கும் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அப்புறம் தான் அடுத்ததுக்கே போவோம். என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களா, ஸ்கொயர் பண்ணியிருக்காங்களா, அடுத்து ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம முதல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு தான் பார்ப்போம். அப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது இந்த 2 நம்பருக்கு இடையில டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? 1. இப்போ இந்த 2 நம்பருக்கு இடையில டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? 8. ஓகேவா? அப்போ இப்போ 1, 8 பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது 1 க்யூப், அடுத்து இது 2 க்யூப் அப்படின்னு தெரியுது. ஓகே தானே? அப்போ பார்த்தா அடுத்து 3 க்யூப் தானே வரணும். 3 க்யூப் என்னது? 27. இப்போ 107ஐயும் 27ஐயும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது? 107ஐயும் 27ஐயும் ஆட் பண்ணால் 134. 134 இருக்கா? இருக்குது. இப்போ 134 இருக்குது. அப்போ ஓகே, 134 இங்கே வந்து என்னாச்சு? 1 க்யூப், 2 க்யூப், 3 க்யூப். அப்போ இங்கே என்ன வரும்? 4 க்யூப். 4 க்யூப் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? 64. இப்போ 134 இங்கே இந்த நம்பராக இருந்ததுன்னா, இப்போ லாஸ்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டான்றதை செக் பண்ணுறோம். 4 க்யூப் வந்து 64. 64 ஆட் பண்ணால் லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு கிடைக்கணும். 198 கிடைக்குதா? அப்போ நம்ம சூஸ் பண்ண ஆப்ஷன் கரெக்ட். ஆப்ஷன் டி 134 தான் சரியான ஆன்சர். வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். சம் நம்பர் 4. 4th சம் என்னன்னு பாருங்கள். 6, 24, 60, 120 வாட் கம் நெக்ஸ்ட்? இது தான் வந்து 4th கொஸ்டின். இப்போ இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 180, 150, 135, 210. இதுதான் இதோட ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த சம் பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தெரியுது? 2 ஸ்கொயராக இருந்தால் 4, 4 + 2 வருமோ? அப்போ 3 ஸ்கொயர் வராது, 3 க்யூப். அப்படி ஆர்டராக வருதா? இல்லை அப்படின்னா 6. இது எல்லாமே 6 டேபிள்ஸில் வருது. 1 6 is 6, 4 6 are 24, 10 6 are 60, 20 6 are 120. அப்போ 36 are 180. அப்படி வருமானு பார்த்தா ஆப்ஷனில் 180 இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரணும்? இந்த 6 4s are வந்திருக்கக்கூடாது. 6 4s are 24 அப்படின்ற ஆப்ஷன் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடாது. வெறும் 6 10s are 6 20s are 6 30s are அப்படி வந்துச்சுன்னா நம்ம பண்ணுற இந்த சூஸ் பண்ணுற இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் 180. அப்போ 180 இல்லை. வேறு என்ன ரிலேட்டிவ் இருக்குது இதுக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். அடுத்து அப்படி பார்க்கும்போது எப்போ போல் நம்மள ஸ்கொயர் பண்ணியிருக்காங்களா, க்யூப் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்க போகிறோம். இப்போ 2 க்யூப் பண்ணியிருந்தா, இங்கே 24 இருக்கனால க்யூப் தான் பண்ணியிருப்பாங்க. 3 ஸ்கொயர் பண்ணியிருக்க முடியாது. அதனால் க்யூபுக்கே நான் டைரெக்டாக போயிட்டேன். 2 க்யூப்னா 8, 8 - 2 6. அடுத்து 3 க்யூப், 3 க்யூப் 27, 27 - 3 24. அடுத்து 4 க்யூபு 64, 64 - 4 60. அடுத்து 5 க்யூபு, 5 க்யூப் ஆன்சர் என்ன? 125 - 5 ஆன்சர் 120. இது எல்லாமே வரிசையாக சம்மில் இருந்துகிட்டே இருக்கா? அடுத்து அப்போ நெக்ஸ்ட் வர நம்பர் என்னவாக இருக்கும்? 6 க்யூப். 6 க்யூப் என்னது? 216 - 6. அப்போ ஆன்சர் என்னது? 210. 210 ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. அப்போ அதுதான் சரியான விடை. இப்போ நம்ம நம்பர் சீரீஸாக பார்த்துட்டே இருக்கிறோம். கொஞ்சம் நம்ம பிரெயினை அப்படி லைட்டாக டியூன் பண்ணுறதுக்கு ஒரு பிளட் ரிலேஷன் சம் பார்க்கலாம். A + B means A is the sister of B. A - B means A is the father of B. A into B means A is the brother of B. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ன்ற சிம்பிள் என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா, ப்ளஸ்ன்ற சிம்பிள் வந்து சிஸ்டரை டினோட் பண்ணுது. அடுத்து மைனஸுங்கிற சிம்பிள் வந்து ஃபாதரை டினோட் பண்ணுது. அடுத்து இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்து என்ன பண்ணுது? பிரதரை டினோட் பண்ணுது. இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. Q + R - P × N - S. தென்
ஹவ் இஸ் ஆர் ரிலேட்டட் டு பி நம்மளுக்கு கேட்டிருக்கிறது எஸ் ஆர் ரிலேட்டட் டு பி எஸ் ஆர் ரிலேட்டட் டு எஸ் எஸ்ஸுக்கு ஆர் என்ன உறவு அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஆப்ஷன்ஸ் வந்து ஃபாதர், பிரதர், அங்கிள், கிராண்ட் ஃபாதர் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? க்யூ ப்ளஸ் ஆர். அப்போ ஃபஸ்ட்டு க்யூ எழுதிக்கலாம். ஓகேவா? க்யூ க்யூ ப்ளஸ் ஆர். ப்ளஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம்? சிஸ்டர். க்யூ வந்து யாருக்கு சிஸ்டரா? ஆருக்கு. ஓகேவா? ஆருக்கு சிஸ்டர். க்யூ வந்து சிஸ்டர். க்யூ வந்து ஆருக்கு சிஸ்டர். ஆர் யார்? மைனஸ் பி. மைனஸ் சிம்பிள் எதில் டினோட் பண்ணுது? ஃபாதரை. ஓகேவா? அப்போ ஆர் வந்து ஃபாதர். யாரோட ஃபாதர்? பியோட ஃபாதர். ஓகேவா? பாருங்கள், பியோட ஃபாதர். ஓகேவா? இப்போ பி வந்து சன். இங்கே வந்து இன்ட்டு என் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு என்னது? பிரதர். யார்? என்னுக்கு பிரதர் பியா. யாரோட பிரதர்? என்னோட பிரதர் பி. இப்போ மைனஸ் எஸ். திருப்பி மைனஸ் வந்து என்னது? ஃபாதர் தான். யாருக்கு? என் வந்து எஸ்ஸோட ஃபாதர். ஓகேவா? திரும்பியும் எஸ் வந்து எகெயின் டாட்ரோ சன்னோ. புரியுதா? இப்போ பார்த்தா இங்கே ஒரு ஃபாதர் இருக்காங்க, இங்கே ஒரு ஃபாதர் இருக்காங்க. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்கிறாங்க? ஆர் ரிலேட்டட் டு எஸ். எஸ்ஸுக்கு ஆர் என்ன உறவுன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இவரோட அப்பா இவர், இவரோட தம்பி. அப்போ இவருக்கு அப்பானா இவருக்கும் அப்பா முறை தானே? இல்லை, புரியுதா உங்களுக்கு? இவரோட பிரதர், அண்ணனோ தம்பியோ இவருக்கு அப்பா அப்படின்னா இவருக்கும் அப்பா தான். அப்போ எஸ் வந்து யாருக்கு என்ன ரிலேட்டட் ஆகுது? கிராண்ட் ஃபாதர் இல்லையா? எஸ்ஸுக்கு ஆர் யார்? கிராண்ட் ஃபாதர். அப்போ ஆப்ஷன் டி. புரிஞ்சதா செல்லமே? வாங்க இப்போ உங்களுக்கான கொஸ்டினை பார்க்கலாம். உங்களுக்கு சிம்பிளாக என்ன கொஷின் கொடுக்க போகிறேன், கமெண்ட்டில் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரியான கொஷின் தான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இதை சால்வ் பண்ணி நீங்கள் கமெண்டில் ஆன்சர் பண்ணணும். லெட்டர் சீரீஸ்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம்முக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா செல்லுமே? பை. See you in next video.